காந்தாரா எலிஜெண்ட் சாப்டர் 1 இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் ரிஷப் செட்டி. இந்த படத்தோட முக்கியமான சாக்கஸ்டிங்காக ரிஷப் செட்டி, ருக்மணி, குல்ஷான், ஜெயராம் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்க அஜீஷ் லோக்நாத். அண்ட் காந்தாரா எலிஜெண்ட் சாப்டர் 1 படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இதுக்கு முன்பழகமான காந்தாரா அதிலிருந்து தொடங்கி புராண காலகட்டத்தில் காந்தாரா எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை ஆரம்பிச்சு அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் சொல்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே நமக்கு வந்து ஒரு கேரக்டரும் அந்த கேரக்டருக்கு பின்னாடி இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய கேரக்டர் வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சு அதுக்கும் கதைக்கும் எவ்வளோ பாண்ட் இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக வந்து டேரக்டர் வந்து சொல்லியிருந்தார். பல சீன்ஸ் வந்து நமக்கு வந்து ஹாலிவுட் படங்களை வந்து சில ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியுது, அந்த சாயிலுமே வந்து இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மூவ் பண்ணிகிட்டே இருந்தார். அங்கங்கே வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி, பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதில் கொஞ்சோண்டு வந்து காதல், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோவில் ஒரு பயங்கர ஒரு ஆக்ஷன் பிளாக் கூட வந்து ஒரு எண்ட். செகண்ட் ஹாஃப்ல இருந்து கதை வந்து இப்படி தான் போகும் அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எதிர்பார்க்காத இடத்துல வந்து பயங்கரமாக ஒரு எவல்யூஷன். முக்கியமாக வந்து ஈவல் காட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த சக்தி எந்த மாதிரியாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக எனக்கு வந்து விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். காந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 1 அவ்வளோ ஒரு செம்மையான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு. பார்த்து சிரிக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி ஒரு பீக்கான ஃபயர் நிறைய இடங்கள்ல வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மொத்தமாகவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து பின்னணி இசை கொடுத்துருக்க அஜீஷ் லோக்நாத் மொத்தமாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த காந்தாரா தீம் வர இடங்களாகட்டும், இல்லைனா வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இடத்த வந்து காமிக்கிற ஒரு இடமாகட்டும், இல்லைனா அந்த காதல் இடங்கள் இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு அவர் கொடுத்த மியூசிக்காக இருக்கட்டும், இப்படி ஒட்டு மொத்தமாக நம்மளை வந்து ஒரு ஃபுல்லான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வர மூவியாக வந்து இருந்துச்சு. எனக்கு காந்தாரா அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு குட்டான ஒரு மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.